சலனமில்லாத மனதை பெற்றிருப்பது என்பது வெறும் தியானம் செய்யும் நேரத்தில் மட்டுமல்ல, நம் வாழ்வின் எல்லா நேரத்திலும் அது இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் அழகான ஜென் கதை இது. அந்த ஜென் மடாலயத்திற்கு அருகில் ஒரு அழகான இளம் பெண் தனது தாயுடன் குடிசையில் வசித்து வந்தாள். திடீரென அவள் கர்ப்பமாகிவிட்டாள். ஊர் கூடி அவளுடைய கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று கேட்க, பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பக்கத்து மடாலயத்தில் இருக்கும் ஜென் குருதான் காரணம் என்று உளறிவிட்டாள். அந்த பெண்ணின் பேச்சை நம்பிய ஊர் மக்கள் எல்லோரும் ஜென் மடாலயத்திற்கு சென்று அந்த குருவிடம் கோபமாக நியாயம் கேட்டார்கள். குரு மிகவும் அமைதியாக, அப்படியா செய்தி என்றார். சில நாட்களில் அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை அந்த குருவே எடுத்து வளர்த்தார். 4-5 வருடங்களில் அந்த பெண் அந்த ஜென் குருவின் மீது சுமத்திய பழியால் குற்ற உணர்வு ஏற்பட்டு தனது தாயிடம் சென்று, என்னுடைய கர்ப்பத்திற்கு நிஜமான காரணம் அந்த ஜென் குரு அல்ல, பக்கத்து நகரத்தில் இருக்கும் மீன் அங்காடியில் பணிபுரியும் ஒரு பணியாள் என்று சொல்ல, இப்பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு அந்த ஜென் குருவிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். அதற்கும் அந்த ஜென் குரு மிகவும் அமைதியாக, அப்படியா செய்தி என்று கேட்டுவிட்டு அவளின் மகனை அவளிடமே திருப்பிக் கொடுத்தார்.